ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வரலட்சுமி பூஜை அன்றைக்கி 3வது நாள் புனர் பூஜை பண்ணணும் தான் இன்றைக்கி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம அம்மனை வைக்கிறப்போ எந்த அளவுக்கு நம்ம வீடை மங்களகரமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி அம்மனை கலசம் பிரிக்கிறப்பையும் அதே மாதிரி நம்ம வீடை மங்களகரமாக வச்சுருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் நிலவாசலாம் கோலம் போட்டுட்டு இருந்தேன். என்னோடய தங்கச்சி வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தது. நம்ம அம்மனை அழைக்கிறப்போ நம்ம எப்படி நெய்வேத்தியம் பண்ணி வீடு வாசல் எல்லாம் விளக்கேற்றி வச்சு அம்மனை கூப்பிட்றோமோ அதே மாதிரி அம்மனை கலசம் பிரிக்கிறப்பையும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ நாங்கள் 2 பேரும் கோலம் போட்டதையும் எங்கள் பாப்பா மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. என் தங்கச்சி பார்த்திங்கன்னா கோலம் சூப்பராக போடும். அந்த பிள்ளை காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இந்த கோல போட்டியிலலாம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கு. அப்புறம் ஊரில் கோல போட்டியிலலாம் நானும் என் தங்கச்சியுமே ப்ரைஸ் வாங்குவோம். தங்கச்சி ரங்கோலி கோலம் சூப்பராக போடும். அதே மாதிரி மெஹந்தி வைக்கிறது எல்லாமே சூப்பராக வைக்கும். இப்போ வீடு எல்லாமே நம்ம பளிச்சுன்னு பண்ணியாச்சு. சாமி இப்போது சாமியை கலசம் பிரிக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்து தான் பிரிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா 10:45 11:45 நான் எப்போவுமே கலசம் வைக்கிறப்பவும் சரி கலசம் பிரிக்கிறப்பவும் சரி நான் அந்த கௌரி நல்ல நேரத்தை தான் பஞ்சாங்கத்தில் பார்த்து தான் பண்ணுவேன். அந்த அட்டை பாக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. காட்டன் பாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் சாமியை நம்ம கலசம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து ஒரு தடவை எல்லாருமே சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கம் வேண்டிக்கிட்டோம். அவங்கவுங்க பிரார்த்தனைகளை ஏன்னா இந்த அம்மன் இன்னும் அடுத்த வருஷம் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம அவங்கக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்து அந்த அம்மனை பிரிக்கிறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் நம்ம அதை அப்படியே வச்சுருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் எல்லோரும் உட்காந்து ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம அம்மனை வைக்கிறப்ப எப்படி நலுங்கு பூசி அவங்கள வரவேற்கிறோமோ அதே மாதிரி அம்மனை கலசம் பிரிக்கிறப்பவும் நம்ம நலுங்கு பூசி அதாவது மஞ்சள் குங்குமம் கன்னத்துல எல்லாம் பூசி விட்டு அதுக்கப்புறமா தான் அம்மனை ஆரத்தி காமிச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கலசத்தை பிரிக்கணும். சாமி வந்தப்போ இருந்ததுக்கும் இப்போ எடுக்கிறப்ப இருக்கிறதுக்கும் நீங்கள் நல்லா வித்தியாசத்தை பாருங்கள். அப்படியே முகம் கொஞ்சம் வாடினது மாதிரி ஆயிடுச்சு. வச்சப்போ இருந்த சந்தோஷம் அந்த அம்மனுக்கு கலசத்தை பிரிக்கிறப்ப இல்லை அப்படிங்கிறது என்னோடய ஃபீலிங். உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுக்கவே மனசே இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு இருந்தோம். எனக்கு அந்த மற்ற திங்ஸ் எல்லாம் சாமிக்கு கீழே வச்சுருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் சாமி பிரிக்கிறப்ப மட்டும் ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த குட்டி அம்மனை நம்ம அரிசி ட்ரம்மில் இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ட்ரம்மில் தான் இறக்கியிருக்கேன். எப்போவுமே என் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அரிசி ட்ரம்முக்குள்ளே நான் இறக்கிட்டேன் இப்போ சாமியை. இந்த கலசத்தை அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கலசத்தில் இருக்கிற தேங்காயை பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும். யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அந்த கலச தேங்காயை அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் எந்த ஸ்வீட்டும் செய்யலை. ஸ்வீட் செய்கிறப்ப கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சாமியோட தலையில் இருந்த பூவை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கப்புறமா சாமி எல்லோரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றையும் எப்படி பார்த்து வச்சோமோ அதே மாதிரி எடுக்கிறப்பவும் ரொம்ப மெதுவாக பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி சாமிக்கு போட்ட நகைகளை நம்ம கொஞ்சம் நேரமாவது போட்டுருக்கணும். அப்படிங்கிறனால நான் பாப்பாவுக்கு என்னோடய நகை ஆரம் போட்டு விட்ருந்தேன். அந்த ஆரத்தை என்னோடய பெரிய பொண்ணுக்கு போட்டு விட்டுருட்டேன். அதுக்கப்புறம் சின்ன செயின் போட்டு விட்ருந்தேன். அதை என்னோடய சின்ன பொண்ணுக்கு போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நம்ம பூஜை ரூம் இருக்கு இல்லைங்களா, அந்த பூஜை ரூமில் வச்சிடணும். உடனே எடுத்து நம்ம அதை தூர போடக்கூடாது. பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அங்கே இருந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். வைக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அடுத்த வருஷம் இந்த அம்மன் நம்ம வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நல்லா பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த வருஷமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சாமி போட்டிருந்தது எல்லாத்தையுமே தனித்தனியாக கவரில் போட்டு நாங்கள் அட்டை பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். எப்போவுமே வருஷம் தம்பி தான் இதை பேக் பண்ணி வைப்பான். அதே மாதிரி நம்ம இதை வைக்கிறப்போ அதை சும்மா வைக்கக்கூடாது.
அதுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து தட்சணை மாதிரி நம்ம போட்டு தான் வைக்கணும். அதனால் நான் வந்து சாமி கையில் வந்து 101 ரூபா தட்சணை வந்து வச்சு விட்ருந்தேன். அதை வந்து அப்படியே வந்து இந்த பொருளுக்குள்ளேயும் வந்து போட்டு வச்சுட்டேன். அப்படியே வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சாமி கையில் வந்து கண்ணாடி வளையல் வந்து போட்டு விட்ருந்தோம். என் தங்கச்சிக்கு வந்து பொன் குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் வந்து சாமி கையில் போட்டிருந்த வளையலை என் தங்கச்சிக்கு வந்து உனக்கு சீக்கிரமாகவேன்னு இந்த அம்மன் மாதிரியே வந்து பொண்ணு பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கையில் இருந்த வளையலை வந்து என் தங்கச்சிக்கு வந்து போட்டு விட்ருந்தேன். என் தங்கச்சிக்காக நீங்கள் எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தங்கச்சிக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த வளையல் வந்து போட்டு விட்ருந்தேன். ஏன்னா வந்து 2 டஜன் வளையல் வந்து கையில் போட்டிருந்தோம். இந்த கையில் 1 டஜன், இந்த கையில் 1 டஜன் போட்டுட்ருந்தோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அதெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.